நேற்றைய தினம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 1 வயசு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. வெட்கமா இல்ல? ஸ்டாலின் should have resigned. Has he got any sense of responsibility? ஸ்டாலின் ராஜினாமா பண்ணியிருப்பார். தமிழகம் அழிகிறத கண்டு கவலைப்படாத ஒரு தமிழகத்தின் எதிரிகள் கையில இன்னைக்கு ஆட்சி இருக்கு. சமுதாயத்தில் இருக்கிற இன்டெலிஜென்சியா அறிவுஜீவிகளை எதிர்காலத்தில் கூட தமிழகத்தில் ஒரு அறிவுஜீவி இருக்கக்கூடாதுன்னு அவங்கள அழிக்கிற பணியில் ஸ்டாலின் அரசாங்கம் இறங்கி இருக்கு. நீங்கள் 21க்கு முன்னாடி பார்த்தால் தி மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு பஞ்சாப். இன்னைக்கு எது மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு? தமிழ்நாடு. ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு திமுக நிர்வாகி தானே. அதே மாதிரி 100 கோடி ரூபாய்க்கு டிஎம்கேனுடைய ஒரு மாவட்ட அணி செயலாளர் இப்ராஹிம். திராவிட முன்னேற்ற கழகமே போதைப் பொருள் கடத்துபவர்களின் கட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனுடைய அவுட்லெட் எல்லாம் எங்கே இருக்குது? தயவு செய்து ஊடகங்கள் நீங்கள் முன்னாடி வரணும். இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய காரணம் என்ன? அடுத்த தலைமுறையை இந்த அரசாங்கம் அடித்து கொண்டு இருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக் இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எது? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம கலெக்டர், நம்ம எஸ்பி, நம்ம மருத்துவர், நம்ம இன்ஜினியர், நம்ம ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகள்லாம் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நீங்கள் போதைப்பொருள் விட்டீங்களா? அதை போலீஸ் துறை மந்திரியாக இருந்துக்கிட்டு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பாரா?